Hi friends, welcome to channel fishandpetshobby. இன்னைக்கு வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்ப நம்ம பாத்துறோம்னா இந்த மீல் வார்ம் எர்த் வார்ம் இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்றாங்க இப்ப புதுசா நிறைய பேர். சோ இதனால வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு இல்ல இதனால டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா சோ அத பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுவரை நீங்கள் நம்மளோட அமேசிங் வைல்ட் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த சேனலுக்கு செக் பண்ண ஃபேக்ட்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு டாபிக் எடுத்ததுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த மீல் வார்ம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு 4-5 மாதம் வந்து கேள்விப்படுறேன். நிறைய பேர் இந்த மாதிரி இந்த மீல் வார்ம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மீல் வார்ம் வந்து வீட்லேயே வந்து இந்த ப்ரீட் பண்ணி அதெல்லாம் வந்து நிறையா சேல்ஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பெட் ஷாப்லேயே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அது பார்க்குறப்ப தான் சரி ஓகே இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மீல் வார்ம்னா என்ன, எர்த் வார்ம்னா என்ன, அது எதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம், அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதில் என்ன நெகட்டிவ் இருக்குது, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடிய பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கன்க்ளூஷன் கிடைக்கும். பாதி மட்டும் பார்த்துட்டு போயிட்டு சரி இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கே அப்போ மீல் வார்ம் வாங்கி போடலான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நெகட்டிவ் வந்து கேட்காம போயிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வார்ம் அப்படிங்கிறது இந்த வார்ம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொதுவாக இந்த மண்புழு அப்புறம் வந்து இந்த மீல் வார்ம் அப்படிங்கிறது, இந்த மீல் வார்ம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து தனியாக வந்து இதுக்கு இந்த இந்த ஒரு புழு அப்படிங்கிறது வந்து தனியாக இந்த பேர்ட்ஸுக்கு சாப்பிட்றதுக்காண்டியே வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எர்த் வார்ம் அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கேனாலும் பார்க்கலாம், நம்ம பின்னாடி இருக்க தோட்டத்தில் பார்க்கலாம், எங்கேனாலுமே பார்க்கலாம். பொதுவாக இந்த எர்த் வார்ம்லாம் எது சாப்பிட்டு நம்ம பார்த்துருப்போம்னா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த கோழி, இந்த மற்ற பறவைகள்லாம் வந்து இந்த காக்கா இந்த மாதிரி இருக்கிற பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த பஜ்ஜிஸோ ஃபின்ச்சஸோ இல்லை வேறு பேரட்ஸ் வகையில் இருக்கிற பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வார்ம்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த பேர்ட்ஸ் அதாவது நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒயில்டில் இருக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து அதுக்கு எக்கச்சக்கமான ஃபுட்ஸ் வந்து ஒயில்ட்லேயே கிடைக்கும். அது வந்து சீட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கிரவுண்டில் இருந்து இருக்கிற ஃபுட்ஸாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒயிலில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும். ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸு, கீரை இதெல்லாமே ஒயிலில் நிறையா இருக்கும். சப்போஸ் இது எதுவுமே இந்த மாதிரி எந்த ஃபுட்டுமே கிடைக்கல அப்படின்னா வந்து பேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வார்ம்ஸை வந்து எடுத்து சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரி வார்ம்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி புழுக்களை வந்து சாப்பிடும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா வந்து நார்மல் அதோட டயட்லேயே வந்து இந்த மாதிரி புழுக்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நம்ம நேட்டிவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு, நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் அப்படிங்கிறதோட பிஹேவியர் வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதோட ரெகுலர் டயட்டில் வந்து இந்த புழுக்கள் அப்படிங்கிறது இருக்காது. பட் சப்போஸ் அதுக்கு ஃபுட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே இதுக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த எர்த் வார்ம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மண்புழு. ஸோ இந்த மண்புழு அப்படிங்கிறதுல வந்து எக்கச்சக்கமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஃபார்மர்ஸ்க்கான ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறதே வந்து மண்புழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த மண்புழு அப்படிங்கிறது நம்மளோட பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து நிறைய பேருக்கு மண்புழு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது. சும்மா அந்த பின்னாடி போயிட்டு இருக்க எதையாவது ஒரு புழுவை கொண்டு போய் நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு எதாவது ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கு வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. பட் மண்புழு நல்லது தான் சாப்பிட்றதுக்கு. பட் உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிறது அதோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அதனால் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு புழுவை கொண்டு போய் உங்களோட பேர்ட்ஸுக்கு போட்டுறாங்க. அதனால தான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறது மீல் வார்ம். ஸோ இந்த மீல் வார்ம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகளுக்கு உணவாக கொடுக்கறதுக்காண்டியே வந்து கல்டிவேட் பண்ணுற ஒரு வார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா மீல் வார்ம். ஸோ இது வந்து நீங்கள் நிறையா பெட் ஷாப்லேயே கிடைக்கும், நிறைய ப்ரீடர்ஸே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று உயிரோட இந்த புழு இருக்கும், இந்த மீல் வார்ம் அப்படிங்கிறது புழு, அப்படி இல்லைனா வந்து இறந்த புழு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து எந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுப்பாங்கன்னா வந்து லைஃப் ஃபீடிங் வந்து தனியாக கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இல்லை சப்போஸ் வந்து எனக்கு லைஃப் ஃபீடிங் வந்து பிடிக்கலை அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ட்ரை மீல் வார்ம்ஸ் இருக்கும், அதாவது இறந்து போனது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா வந்து சீட் மிக்ஸில் வந்து ஒரு ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்புறம் நீங்கள் எர்த் வார்ம் சொல்லிட்டீங்க, இந்த மீல் வார்மில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீல் வார்மில் வந்து எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் ஃபேட்டும் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பேர்ட்ஸ் வந்து சப்போஸ்
ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது உடம்பே இல்லாமல் ஃபேட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் தாராளமாக வந்து மீல்வாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டும் அதிகமாக இருக்கனால உங்களோட பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் உடம்பு ஏறுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களோட பேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி புஷ்ஷுன்னு நல்லா குண்டா அழகாக இருக்குது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே வந்து ஃபீட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா ஓவர் ஃபேட் ஆயிரும், அதே மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாகிடுச்சாலும் பிரச்சனை. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் வந்து மீல்வாம்லேயும் எடுத்தோம்லையும் சரி இதுதான் காமனாக இருக்கும். நம்மளோட பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு புழுக்கு வகைகளில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ்னா இதுதான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சப்போஸ் இப்போ வந்து நான் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கேன் ப்ரோ, அப்போ நான் வந்து இந்த மாதிரி வாம்ஸ் வாங்கி நான் டெய்லி ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி போட்டுருவேன், என் பேர்ட்ஸ் நல்லா சாப்பிட்டு வளர்ந்து நல்லா ப்ரீட் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதோட நெகட்டிவ் என்னங்கிறதையும் பார்த்துக்குவோம். இதோட பாசிட்டிவ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதே தான் இதோட நெகட்டிவ்மே. ஸோ ஹை ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நம்மளோட பேர்ட்ஸோட உடம்புல வந்து ஒரு கரெக்டான லெவலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். சப்போஸ் ரொம்ப அதிகமாகிட்டாலும் பிரச்சனை தான். ஸோ அதனால் வந்து இந்த மீல்வாம் ஃபீட் பண்ணுறீங்கன்னா வந்து ரொம்ப 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 பார்த்து ஃபீட் பண்ணணும். லைக் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிடக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபீட் பண்ணாலே வந்து மோர் தென் எனாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னோட சைட்லேருந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து மீல்வாம் வந்து ஃபீட் பண்ணது கிடையாது. எனக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் யாரும் வந்து மீல்வாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் பேர்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மீல்வாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எதுனாலுமே வந்து இந்த ஹை ப்ரோட்டீன் இருக்கனால வந்து ஒரு மீடியமான அமௌண்ட்டில் தான் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஒரு மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி ஹை ஃபேட். ஸோ இந்த ஹை ஃபேட் அப்படிங்கிற கண்டென்ட்டும் வந்து நிறையா இருக்கிறனால நீங்கள் சப்போஸ் தவிர அதிகமாக கொடுத்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து உடம்பு வெயிட் அதிகமாக போட்டுரும். வெயிட் அதிகமாக போட்டுச்சு நிறைய பிரச்சனை வரும். பறக்காது, நடக்காது, ஓடாது, எதுவுமே பண்ணாது, அப்படியே ஒரே இடத்துலேயே உட்காந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து இறந்து போயிடும். ஸோ இந்த ஹை ஃபேட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த மாதிரி லைவ் மீல் வார்ம்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்ப வந்து என்ன ஆகும்னா இன்டர்னல் இஷ்யூ வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து எப்படின்னா வந்து டைஜஷன், அதாவது வந்து செரிமான தன்மை அப்படிங்கிறது வந்து கம்மியாயிரும். சீட்ஸுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வார்ம் சாப்பிட்றப்போ வந்து அதுக்கு இந்த இன்டர்னலாக ஏதாவது ஒரு இஷ்யூ வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிஸ்க்கும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபீட் பண்ணலாம், தப்பே கிடையாது, நல்லது தான், ப்ரோட்டீன் தான், ஃபேட்லாம் இருக்குது. பட் அளவாக ஃபீட் பண்ணணும். அதை தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்டர்னல் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இது நீங்கள் வந்து 1, 2, 4, 5 கொடுக்குறனால எதுவும் ஆயிடாது. நீங்கள் வந்து அதிகமாக இதுவுமே சேம் ஒரு ஓவர் ஃபீடிங்காக கொடுக்குறப்ப அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு ரொட்டேஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் வந்து இந்த மாதிரி டைஜஷன் இஷ்யூ அப்படிங்கிறது வரும். இந்த செரிமானம் ஆகாமல் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மீல் வார்ம் வந்து சேஃப் தான் உங்களுக்கு, பட் லிமிட்டாக வந்து ஃபீட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் யாரும் ஃபீட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அதை நான் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும், நம்மளும் வந்து சரி ஓகே நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓவராலாக இந்த மீல் வார்ம், இந்த வார்ம் கல்ச்சர், இந்த வார்ம்ஸ் வந்து நம்மளோட பெட் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு போய் வந்து நம்ம சேனல் ஃபிஷிங் பெட்ஷாபி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்பிளே கொடுத்து ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுத்து மறக்காம புக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.